வெல்கம் டு நம்பினால் நம்புங்கள். நான் உங்க சகா. பழனி பக்கத்துல உள்ள கணக்கன்பட்டி அப்படிங்கிற ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்த மூட்டை சித்தரை பத்தி ஆன்மீகத்துல ஈடுபாடு உள்ள அத்தனை பேத்துக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அவரை பார்க்க போற பக்தர்களை கண்டபடி திட்டி கண்ணா பின்னான்னு அடிக்கிறது அவரோட பாணி. அப்படி அடிச்சா மக்களோட கஷ்டங்கள் எல்லாம் தீரும் அப்படிங்கறது நம்பிக்கை. இப்ப சமீபத்துல மூட்டை சித்தர் சமாதி ஆயிட்டாரு. அவர் இறந்த பிறகு தன்னோட ஆன்மா கும்பகோணத்துல உள்ள ஒருத்தரோட உடலுக்குள்ள போகும்னு அவரோட பக்தர்கள் சில பேரோட கனவுகள்ல தொடர்ந்து சொல்லி வந்திருக்காரு மூட்டை சித்தர். அவர் சொன்ன மாதிரியே இப்ப கும்பகோணத்துல உள்ள ஒருத்தர் தான் தான் அடுத்த மூட்டை சித்தர்னு சொல்லி அவர் செய்யற அத்தனை நடவடிக்கைகளையும் அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நான் மறுபடியும் இந்த உலகுக்கு என்னுடைய ஆட்சியை துவக்குவதற்காக வந்துட்டேன். நான் இப்பொழுது கும்பகோணத்துல இருக்கேன். பாபாவோட அற்புதங்கள் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட செய்கை அனைத்தும் பாபாவோட சத்சரிதம் படித்தோம்னா என்ன இருக்குதோ அதே மாதிரி. கோவா போயிருக்கியா? இல்லைங்க. நீங்க ஓடியா? இந்த பால் ஓடிங்களா? உண்மைதான். அதான் பசி தான் பாசம். நான் விட்டாயிட்டேன். நான் உங்க அருள். வித்தியாசமான சம்பவங்களையும் அற்புதங்களை நிகழ்த்தும் சித்தர்களையும் தேடி ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கேன். இந்த பயணத்துல இருக்கிறப்பதான் ஆன்மீக ஆராய்ச்சியாளர் செல்வகுமார் கிட்ட இருந்து எனக்கு ஒரு முக்கியமான தகவல் வந்துச்சு. அது என்னன்னா, தன்னோட கனவுல மறு அவதாரம் எடுக்க போறதா ஒரு சித்தர் வந்து சொன்னதாகவும் அதே மாதிரி இப்ப கும்பகோணத்தில் நடந்திருக்கிறதாகவும் தகவல் சொன்னாரு. அவரை தான் நான் இப்ப பார்க்க போறேன், நீங்களும் வாங்கன்னு என்னை கூப்பிட்டு இருந்தாரு. சித்தர், மறுபிறவி, இது எல்லாமே நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாத விஷயங்கள். அதனாலதானோ என்னவோ இப்படிப்பட்ட சப்ஜெக்ட் மேல அளவு கடந்த ஆர்வம் வந்துடுது. இதோ உடனே டீமோட கும்பகோணத்துக்கு புறப்பட்டு போய்கிட்டே இருக்கேன். நாம அங்க போறதுக்குள்ள அந்த சித்தரை பத்தி உங்களுக்கு சொல்லிடுறேன். பழனிக்கு பக்கத்துல கணக்கம்பட்டிங்கிற ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்தவர் தான் அந்த சித்தர். அவரோட பேரு பழனிச்சாமி. ஆனா எப்பவும் ஒரு அழுக்கு மூட்டையோட சுத்திட்டு இருந்ததால அவரை மூட்டை சித்தர்னு பக்தர்கள் சொல்லி வணங்கிட்டு வந்தாங்க. எந்த பிரச்சனையோட மூட்டை சித்தர்கிட்ட போனாலும் அதை தீர்த்து வைப்பாருங்கிறது தான் அவரோட பக்தர்களின் நம்பிக்கை. சில மாசங்களுக்கு முன்னாலதான் மூட்டை சித்தர் சமாதி ஆனாரு. இப்ப அவரு தான் கும்பகோணத்துல இருக்கிற ஆறுமுக சாமியார் உடம்புல இறங்கி மறு அவதாரம் எடுத்திருக்கிறதா அவரோட பக்தர்கள் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. பிரபலமான நவக்கிரக கோயில்கள் பெரும்பாலும் கும்பகோணத்தை சுத்திலும் தான் அமைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக பூமியில தான் இப்ப நாம இருக்கோம். இங்கதான் ஒரு பக்தரோட வீட்டுல மூட்டை சித்தரின் மறு அவதாரமான ஆறுமுகசாமி இருக்கிறதா எனக்கு தகவல் சொல்லியிருந்தாங்க. ஒரு வழியா வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன். கிட்ட நெருங்க நெருங்க எனக்குள்ள எக்ஸைட்மெண்ட் அதிகமாகிட்டே இருக்கு. வீட்டுக்குள்ள மூங்கில் கூடையில ஆடிக்கிட்டு இருக்கிற இவர் தான் நாம தேடி வந்த ஆறுமுகசாமி. நீங்க யாருங்கய்யா? நீ ஒன்ன பெத்த மாமன் ஆறுமுகம். ஆறுமுகம் ஒன்று நீங்க எஸ்எம்கே சௌகரியப்படுத்திட்டார். புரிந்தவர் யார்? ஐ டோன்ட் நோ. மை நேம் இஸ் ஒசிமோண்டியர், கிங் ஆஃப் கிங். Shall I compare with the summer's day? இதெல்லாம் 11ஆம் கிளாஸ் படிக்கிறது 12ஆம் கிளாஸ் எஸ்எஸ்எல்சியில் படித்தேன். கம்பெனி கன்சியூகோ இவர் டு பி புட் அண்ட் ஃபாலோட் பை எதர் பிளாக் அண்ட் ஒயிட். ஒன்றும் புரியலைங்க. ஏன் புரியல? மொழி பிரச்சனை. அதான் திரவியம். கணக்கம்பட்டி மூட்டை சித்தர் மாதிரியே இவரும் பச்சை கலர்ல தான் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாரு. நிறைய பேர் வந்து இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க. நாங்க போயிருந்தப்போ அவரோட பக்தர்கள் பயபக்தியோட சாமிக்கு பாத பூஜை செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆறுமுகசாமியோ இதையெல்லாம் கண்டு கொள்ளாம கண்களை மூடி எதையோ முணுமுணுத்தபடி இருந்தாரு. கணக்கம்பட்டி சித்தரோட நெருக்கமான சீடர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரா இப்போ இவரை தேடி வந்தபடியே இருந்தாங்க. நமக்கு முதலா ஆறுமுகசாமி பத்தி தகவல் சொன்ன செந்தில்குமாரும் இங்க சாமியை பார்க்க வந்திருந்தாரு. மூட்டை சித்தர் மறு அவதாரம் எடுத்து வருவார்னு செல்வகுமாருக்கு வந்த கனவு பத்தி அவரோட பேச தொடங்கணும். சர்க்குரு மூட்டை சாமிகள் சமாதி நிலை, அதாவது ஜீவ முக்தி நிலை அடைகின்ற அந்த காலகட்டத்தில், அந்த ஜீவ முக்தி நிலை அடைகிறதுக்கு 2 நாட்களுக்கு முன்பு நான் என்னுடைய உடம்பை விட்டு, அதாவது என்னுடைய சட்டையை கலட்டி போட்டுட்டு வேறொரு சட்டை நான் போட்டுக்க போறேன் அப்படின்றத எனக்கு கனவுல வந்து சொன்னார். அப்ப இவர் ஜீவ முக்தி நிலை அடைய போறார் அப்படின்றது எனக்கு உணர்த்தப்பட்டது. அப்படி சொல்லும் பொழுது கூடுதலாக ஒரு விஷயம் சொன்னார். என்ன சொன்னார்னா, நான் 3 பௌர்ணமி வரைக்கும் பாதாள லோகத்தில் ஆட்சி புரிவேன். இந்த 3 பௌர்ணமிக்கு பிறகு 3வது பௌர்ணமியில் நான் மறுபடியும் இந்த உலகில் என்னுடைய ஆட்சியை துவங்குவேன். அப்போ எனக்கு யாரெல்லாம் முக்கியமானவர்களோ அவர்களுக்கு நானே தகவல்களை தெரிவிப்பேன் அப்படின்னு சொன்னார்.
செல்வகுமாரோட கனவுல வந்த மாதிரியே அடுத்தடுத்து எல்லாமே நடந்து வர்றது மிகப்பெரிய ஆச்சரியமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆறுமுகசாமி உடம்புல கணக்கம்பட்டி சித்தர் வந்து இறங்கி மறு அவதாரம் எடுத்ததுமே தன்னோட பக்தரான செல்வகுமார கும்பகோணத்துக்கு வரும்படி போன் பண்ண சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் செல்வகுமாருக்கும் ஆறுமுகசாமிக்கும் எந்த ஒரு அறிமுகமும் கிடையாது. ஆனாலும் நேர்ல வந்து சந்திச்ச தன்னோட ரொம்ப நாள் பழக்கம் உள்ளவர் போல சாமி பேசினதால வந்திருப்பது கணக்கம்பட்டி சித்தர் தான் உறுதியா சொல்றாரு செல்வகுமார். தோற்றமா அவர் பாக்குறதுக்கு இப்ப வேற மாதிரி இருந்தாலும் நீங்க பார்க்கும்போது உங்க கண்ணோட்டத்தில் அவர் எப்படி தெரியுறாரு? அவர் கணக்கம்பட்டி மூட்டை சாமிகள் தான் அப்படின்றத நிரூபிக்கிற வகையில் 100% என்கிட்ட எல்லா வகையிலையும் அவருடைய நடவடிக்கைகள் இருந்துச்சு. எப்படின்னா, என் மனைவி கணக்கம்பட்டி சித்தரிடம் பேசிய வார்த்தைகள், என்னுடைய குழந்தை கணக்கம்பட்டி சித்தரை பார்த்த உடனே ஓடி போய் விளையாடக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள், நான் கணக்கம்பட்டி சித்தரிடம் வைத்த கோரிக்கைகள், இதனுடைய தொடர்ச்சி, அதற்கு உண்டான விளக்கம், அதற்குண்டான காரணம், இது எல்லாத்தையுமே என்கிட்ட உட்காந்து அவர் பேசினார். ஆன்மீக ஆராய்ச்சியாளரா பல ஆன்மீகவாதிகளோட நிலைகளை பத்தி ஆய்வு செஞ்சுட்டு வர செல்வகுமார் இப்போ ஆறுமுகசாமி பத்தி பல ஆச்சரியமான தகவல்களை சொல்றாரு. இவரை பொறுத்த வரைக்கும் இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் நான் ஒரு ஆன்மீக எழுத்தாளர், ஆன்மீக ஆராய்ச்சியாளர் என்கிற அடிப்படையில் இவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இவர் சீரடி பாபாவுனுடைய நேரடி அவதாரம், அது சீரடி பாபாவுனுடைய 18வது அவதாரமாக இந்த கலியுகத்தில் இருக்கார் அப்படின்றது இவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் கணக்கம்பட்டி சித்தருடைய மறு அவதாரமாக இவர் வந்ததுக்கு பிறகு இவருடைய அருள் நிலை நிறைய அதிகப்படுத்தியிருக்கு. ஷிரடி சாய்பாபாவோட அவதாரமும் இவர்தான், கணக்கம்பட்டி மூட்டை சித்தரோட அவதாரமும் இவர்தான் சொன்னவரு இனி நாட்டுல சித்தர்களின் வருகை அதிகரிக்கும்னு ஆதாரங்களோட சொல்ல சொல்ல எனக்கு பிரமிப்பு அதிகமாகிட்டே போச்சு. இந்த மாதிரி நிகழ்வு இந்த கலியுகத்துல இதுக்கு முன்னாடி எப்பயாவது நடந்திருக்கா? இல்லை, இப்போ பொதுவாகவே சித்தர்களுடைய வழிபாடு அப்படின்றது ஓங்கி இருந்திருக்கு. ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு சித்தர்களை பற்றிய அவ்வளவு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் இப்போ சமீப காலமாக எல்லா சித்தர் பீடங்களிலும் நிறைய கூட்டங்கள் வந்துட்டு இருக்கு. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டால், நான் நேரடியாக கோரக்கர் சித்தருடைய உபாசனை பெற்றவன், அவருடைய தரிசனத்தை பார்த்தவன். அந்த கோரக்கர் சித்தருடைய சந்திர ரேகை புத்தகத்தில் சித்தர்களுடைய ஆட்சி மீண்டும் துவங்க போகுது அப்படின்றத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதே போல பல்வேறு சித்தர்கள், வீர பிரம்மங்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகான், இதை மாதிரி நிறைய சித்தர்கள் திரும்பவும் சித்தராட்சி வரப்போகுது அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக சொல்லி, காலஞான தத்துவம் என்கிற பெயர்ல பின்னாடி இந்த நாட்டில் என்னெல்லாம் நடக்க போகுதோ அதை முன்கூட்டியே இவர்கள் எழுதி வைத்து, அவர்கள் எழுதி வைத்தது தான் இப்ப நடக்குதுன்றதுனால மக்கள் எல்லாரும் சித்தரை தஞ்சமடைய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சில வருஷங்களாவே கும்பகோணம் நகரத்துல மனம் போன போக்குல சுத்தி திரிஞ்சுகிட்டு இருந்த ஆறுமுகசாமி கடந்த 1.5 வருஷமா தான் இப்போ இருக்கிற உமா மகேஸ்வரியோட வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்காரு. அதுவும் கூட சுவாரஸ்யமான ஒரு இன்சிடென்ட்னு தான் சொல்லணும். சித்தர் வழிபாட்டுல ஆர்வம் கொண்ட உமா மகேஸ்வரிக்கு ஆறுமுகசாமியை அடையாளம் காட்டினதே இன்னொரு சித்தர் தானா. ஏற்கனவே நம்ம நம்பினால் நம்புங்கள் நிகழ்ச்சியில நிர்வாண பெண் சாமியார் காளியின் அவதாரமான்னு சின்ன குஞ்சுன்னு ஒருத்தரை பத்தி சொல்லியிருந்தோம். அந்த அம்மாவை போய் உமா மகேஸ்வரி சந்திச்சிருக்காங்க. நீங்க சித்தர்கள் வழிபாட்டுல முழுமையா உங்களை அர்ப்பணிச்சுக்கிட்டீங்களா? எதனால, எப்படி? 7 வருஷமா சித்தர்களை தேடி தேடி போய் அவங்க எங்கெங்க வசிக்கிறாங்களோ அங்கே போய் நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் சேர்ந்து பார்த்து ஃபேமிலியோட போவோம், தரிசனம் பண்ணிட்டு வருவோம். அது மாதிரி ஒரு வாட்டி அடிக்கடி போவோம் பூந்தோட்டம். அங்கே அந்த அந்த அம்மா சித்தர் அம்மாவை பார்த்துட்டு ரிட்டன் வரையில் எங்களுக்கு ஒரு ஐயா இவங்க சித்தர் தான், உங்கள் ஊர்லேயே சித்தர் இருக்கிறாங்க கும்பகோணத்தில், ஆனால் அவங்கள இவங்க தான் இந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரியாமல் நீங்கள் இருக்கீங்க, அவங்கள போய் பாருங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கும்பகோணத்துல மனம் போனபடி சுத்திட்டு இருந்த ஆறுமுகசாமிய அடிக்கடி போய் சந்திச்சிட்டு இருந்த உமா மகேஸ்வரி ஒரு கட்டத்துல அவரை தன்னோட வீட்டுக்கே அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அவரோட உறவினர்கள் மூலமா அவரோட பூர்வீகத்தையும் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கணக்கன்பட்டி மூட்டை சாமியார் இறந்த அன்னைக்கு கும்பகோணத்துல உள்ள ஆறுமுகம் கிட்டத்தட்ட இறக்கும் தருவாய்க்கே போயிட்டு மீண்டு வந்திருக்காரு. ஏற்கனவே 40 வருடங்களுக்கு மேலா ஆறுமுகம் ஆன்மீகத்தை இருந்தனால பெரும்பாலான மக்களும் அவரை அடுத்த மூட்டை சாமியாரை ஏத்துக்கிறதுக்கு எந்த தயக்கமும் காட்டல. மூட்டை சாமியாரை தேடி போயிட்டு இருந்த மக்கள் இப்ப கும்பகோணத்தை நோக்கி படையெடுத்து போயிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம். கணக்கன்பட்டியில வாழ்ந்த மூட்டை சித்தர் இறந்த நாள்ல இருந்து கும்பகோணத்தை சேர்ந்த ஆறுமுகம்
தன்மையிலதான் மூட்டை சித்தரோட ஆன்மா வந்திருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. வழக்கமா மற்றவர்கள்கிட்ட ரொம்ப சாதுவா இருக்க ஆறுமுகம் இப்ப மூட்டை சித்தர் மாதிரி ஆக்ரோஷமா மாறிக்கிட்டு இருக்காருன்னு ஊர் மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. பக்தர்களால கணக்கம்பட்டி மூட்டை சித்தரின் அவதாரமா கொண்டாடப்படுற ஆறுமுகசாமியோட பூர்வீகம் இதே கும்பகோணம் தான். இங்க சுவாமி மலையில தான் சாமி பிறந்து வளர்ந்திருக்காரு. தன்னோட 16 வயசுலேயே சாய்பாபாவால ஈர்க்கப்பட்டு வீட்டை விட்டு ஷிரடிக்கு போயிருக்காரு ஆறுமுகசாமி. அவரோட வரலாறை பத்தி எப்பயாவது உங்களுக்கு சொல்லியிருக்காரா, இல்ல நீங்களே அதை பத்தி எதுவும் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கீங்களா? அவங்க 16 வயசு இருக்கிறப்ப ஷிரடிக்கு போனவங்களாம். அங்கேயே இருந்துட்டு மேரேஜ் பண்ணியிருக்கிறாங்க ஐயா. மேரேஜ் பண்ணி ஒரு 2 or 3 இயர்ஸ் இல்லற வாழ்க்கையில இருந்து அதை விட்டு வந்து சித்த நிலைக்கு வந்துட்டாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் சாய்பாபா, கணக்கம்பட்டி சித்தர், ஆறுமுகசாமி 3மே இவர் தான். அதுலயும் முன்னவெல்லாம் இவர் செய்த சில செயல்கள் தங்களுக்கு சாய்பாபாவை நினைவுபடுத்தினதா உமா மகேஸ்வரி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. பாபா மாதிரியே ஐயா வந்து மிட் நைட்ல நான் தூங்கிட்டு இருப்பேன், எங்க சாரும் வீட்டுக்காரங்க தூங்கிட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் எந்திரிச்சு போய் சாய் போட்டு குடிப்பாங்க. அது வந்து பாபாவோட செய்கை. கணக்கம்பட்டி ஐயாவும் ஆரம்ப காலத்துல வீட்டுல இருந்தாங்கன்னு சொல்லி அவங்க பக்தர்கள் சொன்னாங்க. அதெல்லாம் நினைச்சிட்டு நான் அந்த மாதிரிதான் இந்த ஐயாவும் நம்ம வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி கணக்கம்பட்டி மூட்டை சித்தர் இறக்குற சமயத்துல ஆறுமுகசாமியோட நடவடிக்கைகள்ல சில மாற்றங்கள் தெரிஞ்சிருக்கு. அது வரைக்கும் சாதாரண பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு இருந்தவர் இனிமே தனக்கு பச்சை கலர்ல துணி வேணும்னு கேட்டிருக்காரு. பழனியில கணக்கம்பட்டி சித்தர் இறந்த சமயத்துல ஆறுமுகசாமியோட உடம்புல பலவிதமான மாற்றங்களை பார்த்து புரியாம தவிச்சிருக்காங்க உமா மகேஸ்வரி. அவங்க வந்து கணக்கம்பட்டி ஐயா வந்து சமாதி ஆகிறதுக்கு ஒரு 3 monthsக்கு முன்னாடி எனக்கு வந்து இந்த உடையெல்லாம் இனிமே வேணாம், எனக்கு ஜிப்பா கிரீன் கலரும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு, அஷுஷுவலாக அவங்க எப்பயுமே சிறுடியில் இருந்தப்பையும் ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க அந்த ஐயா. அது வந்து இவங்க இந்த நிலை வந்தோடனே அதை விஆர்எஸ் எழுதி கொடுக்காமலே அதை விட்டு விலகி வந்துட்டாங்க, போகாமையே. அதனால அவங்க பேண்ட் ஷர்ட் தான் போடுவாங்க அந்த ஐயா. அதனால நாங்கள் வந்து அதை வந்து குர்தாவாக தச்சு கிரீன் கலர் போட ஆரம்பித்தாங்க. அது கணக்கம்பட்டி ஐயா சமாதி ஆகிற அன்னைக்கு இன்னும் ஒரு 3 மாசத்துல என்னோட நிலை இன்னும் பரிபூரணமாக மாறும், நீ வந்து என்னைக்கும் என் கூடயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு பிளஸ் பண்ணாங்க. இப்போ எங்க கண்ணு முன்னாடியே சாய்பாபாவாகவும் கணக்கம்பட்டி மூட்டை சித்தராகவும் ஆறுமுகசாமியாகவும் மும்மூர்த்திகளா காட்சி தருவதோடு பலவிதமான அற்புதங்களையும் ஆறுமுகசாமி செய்வதாக சொல்லி ஆச்சரியப்படுறாங்க உமா மகேஸ்வரி. ஒரு நாள் பசங்கள்லாம் வீட்டில் இல்லை, நான் பூஜை அறைக்குள்ளே போக முடியாது. அந்த சூழ்நிலையில் ஐயா வந்து வீட்டில் விளக்குக்கு எண்ணெய் தீர்ந்துடுத்து அவங்களே தண்ணி ஊற்றி விளக்கேற்றினாங்க. அது எனக்கு ரொம்ப ஒரு மிராக்கல். தண்ணி ஊற்றி தண்ணியில் விளக்கு. ஆமாம் கண்ணாட பார்த்தீங்க. ஆமாம். எப்படி இருந்துச்சு அந்த நிமிஷம் உங்களுக்கு? அவர் அதை எப்படி செஞ்சார்? ரொம்ப சாதாரணமாக செஞ்சார், கேஷுவலாக செஞ்சாங்க. என்னால் தண்ணியில் கூட விளக்கேற்ற முடியும்டி அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாங்க. சாய்பாபா, கணக்கம்பட்டி மூட்டை சித்தர், ஆறுமுகசாமி என மும்மூர்த்திகளின் அவதார புருஷராக பக்தர்களால் வழங்கப்படும் இவருக்கு 14 மொழிகள் தெரியுமா? அதை பத்தியெல்லாம் சாமி கிட்ட நேரடியா கேட்டப்போ இவர் என்ன சொல்றாருன்னு நீங்களே பாருங்க. உங்களுக்கு எப்படிங்க எல்லா லாங்குவேஜும் தெரியுது? ஐயோ, ஒரு லாங்குவேஜ் போய் சொல்ல நல்லா, ஆனால் இங்கே இருக்கிறதா அங்கே போய் சொல்லுவேன். உங்களை பார்க்க வர பக்தர்கள்லாம் உங்களை வந்து சாய்பாபாவா பார்க்குறாங்க. எந்த விதத்துலையும் பார்க்கலாம். எப்படிங்க? என்னென்ன? We have no ரூபம், we have only body and mind. Soul is one. ஐயா, இப்போ உங்களுக்குள்ள கனகப்பட்டி சித்தர் ஐயா வந்து ஐயோ, அதான் இருந்தேன். He was here and he has concluded a place in a particular stage. அவர் உங்களுக்குள்ள இருக்காருங்களா ஐயா? அது வந்து I cannot vividly say. I appreciate him because in education you need a teacher. பல வருஷமா கணக்கம்பட்டி மூட்டை சித்தரோட பழகிட்டு வந்த அவரோட நெருக்கமான சீடர்கள் பலரும் ஆறுமுகசாமியோட நடவடிக்கைகள் அப்படியே அவரை மாதிரியே இருக்கிறதா சொல்றாங்க. நிச்சயமா மூட்டை சித்தர் தான் மீண்டும் அவதாரம் எடுத்துட்டாருன்னு அவரோட சீடர்கள் உறுதியா நம்புறாங்க. மூட்டை சித்தரோட நீண்ட நாள் பக்தர்களை அவர் எப்படி கூப்பிடுவாரோ அதே மாதிரி கூப்பிடுறாராம் சுவாமிமலை ஆறுமுகம். சில மாதங்களுக்கு முன்னாடி இருந்த ஆறுமுகத்துக்கும் இப்ப இருக்கிற ஆறுமுகத்துக்கும் மிகப்பெரிய அளவுல வித்தியாசம் இருக்கிறதா சொல்றாங்க அவருக்கு அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்க உமா. பெரும்பாலான மக்கள் ஆறுமுகம் தான் அடுத்த மூட்டை சாமியார்னு நம்பினாலும் சிலர்
அதை மறுக்கவும் செய்றாங்க. தொடர்ந்து பேசலாம் சின்ன இடைவெளிக்கு அப்புறம். கணக்கன்பட்டி சித்தர் சமாதி அடைஞ்சு சில மாதங்களாகியும் இன்னைக்கும் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்காக இந்தியா முழுவதும் இருந்து நிறைய பக்தர்கள் வந்துகிட்டே இருக்காங்க. அதுல ஒரு பிரிவினர் ஆறுமுகம் சாமியை பாக்குறதுக்கு கும்பகோணம் நோக்கியும் போயிட்டே இருக்காங்க. அதனால ஆறுமுகம் சாமி வாழ்ற பகுதியில இப்ப பரபரப்பு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. பலவிதமான பிரச்சனைகளோட வர்றவங்க ஆறுமுகசாமி ஐயா கிட்ட ஆசி வாங்கினாலே அவங்களோட பிரச்சனை தீந்துடுமா. சில பேர்கிட்ட மட்டும் அவங்களோட போட்டோவை வாங்கி தன்னோட பாக்கெட்ல வச்சுக்குவாராம். ஒரு நாளோ 2 நாளோ கழிச்சு தன்னோட பாக்கெட்ல இருந்து அவங்க போட்டோவை எடுத்து உமா மகேஸ்வரி கிட்ட கொடுத்துட்டு வரான். அப்படி அவர் போட்டோவை திருப்பி கொடுக்கும் போதே அந்த போட்டோவுக்கு உரியவங்களோட பிரச்சனையும் நல்லபடியா முடிஞ்சிருக்குன்னு உமா சொன்னதை கேட்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. யாருக்காவது உடம்பு முடியாதவங்க வந்தாங்கன்னா இவங்க ஓரளவு கியூர் பண்ணிடுறாங்க மேக்சிமம். அதையும் மீறி ஒரு சிலர் ரொம்ப நாள் கழிச்சு வந்து இருக்கிறாங்கல்ல, முத்தி போன ஸ்டேஜில், அந்த மாதிரி முடியாதவங்க கர்மா ஓவரா சேர்ந்து பல வியாதிகளோட வரவங்கள சடன்லி அவங்களால ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்களோட ஃபோட்டோவை கேட்டு வாங்கி வச்சுக்கிறாங்க. இவங்க பேக்கெட்டில் அந்த ஃபோட்டோ இருக்கிற வரைக்கும், அந்த சிக் பேஷண்ட்டோட ஃபோட்டோ ஐயா வெளியில் எடுக்கிற வரைக்கும் அவங்களுக்கு குணமாகாமல் இருக்குது. அது தூக்கி அந்தண்ட வைமான்னு என்னை கூப்பிட்டு கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ்டுன்னு அவங்க மறுநாளே வந்துடுறாங்க. இப்போ நாம சந்திச்ச சமயத்திலையும் சரி, அதுக்கு முன்னாலையும் சரி, ரொம்ப சாந்தமான இயல்போட தான் ஆறுமுகசாமி இருக்காரு. ஆனா எப்பவாவது தன்னை சந்திக்க வர்றவங்கள கோபத்தோட திட்டி தீத்தாருன்னா நம்மோட பிரச்சனையை எதையோ விரட்டுறதா அர்த்தமா. அப்படித்தான் ஒரு முறை உமா மகேஸ்வரிக்கும் காது கூசும் அளவுக்கு திட்டு விழுந்துதான். இப்படி திட்டுவதுதான் கணக்கம்பட்டி சித்தரோட ஸ்டைல். கணக்கம்பட்டி மூட்டை சித்தரின் பக்தை, அதுவும் முன் ஜென்மத்தில் தான் அவரோட மனைவின்னு சொல்ற அளவுக்கு தீவிரமானவங்க மகாலட்சுமி. இவங்களோட கணவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில இருந்தப்போ தன்னோட சக்தி மூலமா மூட்டை சித்தர் தான் அவர் மீட்டு கொடுத்தாராம். அந்த அளவுக்கு மூட்டை சித்தரோட தீவிர விசுவாசியான மகாலட்சுமி இப்போ ஆறுமுகசாமி தான் கணக்கம்பட்டி சித்தர்னு உறுதியா நம்புறதா சொல்றாங்க. இவரை பாக்குறதுக்கும் அவரை பார்க்கறதுக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசமே காட்சி முகத்துல கொடுக்கறாரு. பாபாங்கிறது நான் கேட்டேன், ஐயா நீங்க பாபாங்கிறீங்க, கணக்கம்பட்டியாருங்கிறீங்க, ஆறுமுகம், நான் 3 ஒண்ணுதாங்கிறாரு. ஆனா எனக்கு வந்து எங்க ஐயா முகத்தை காட்டுன்னா அந்த முகத்துல வந்து அவங்க காட்சி, அவங்க முகம் தெரியுது. அப்ப நாங்க வந்து பரிபூர்ணமா எங்க ஐயா நான் வெளியே வந்துட்டேன் போது நாங்க எங்களுக்கு ஐயா கிடைச்ச ரொம்ப சந்தோஷம். எப்பவும் நமக்கெல்லாம் புரியாத ஒரு பரிபாஷைய ஓயாம பேசிக்கிட்டே இருக்காரு ஆறுமுகசாமி. இதுல பிலிம் இன்ஸ்டிடியூட்ல வேலை பார்த்தவருங்கிறதாலேயே என்னவோ எப்பவும் ஏதோ ஒரு சினிமா பாட்டு, அதுவும் சிச்சுவேஷனுக்கு பொருத்தமான பாட்டுன்னு சாமி தூள் கிளப்புறாரு. ஒரு குழந்தைய பராமரிக்கிற மாதிரி ஆறுமுகசாமி ஐயாவை சுத்தி சுத்தி வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க உமா மகேஸ்வரி. அவரும் அவங்க நினைக்கிற மாதிரியே ஒரு குழந்தையாவே மாறிடுவதாகவே எனக்கும் சொல்ல தோணுச்சு. ஏன்னா இங்க பாருங்க, அவர் நம்ம கிட்ட எதையோ சொல்லிட்டு இருக்கும் போதே உமா மகேஸ்வரி வந்து அவருக்கு வேக வேகமா ஜிப்பாவை மாட்டி விட முயற்சி பண்ணாங்க. ஆனா அது சரியா மாட்ட முடியாம சிக்கிட்டு நிக்க திணறி போனாங்க. கடைசியா போனா போகுதுங்கிற மாதிரி சாமியே அந்த ஜிப்பாவை வாங்கி போட்டுக்கிட்டாரு. அதே மாதிரிதான் அவருக்கு பிடிச்சமான பால்கோவாவை அங்கிருந்த எல்லாருக்கும் கொடுத்துட்டு கடைசி ஒரு துண்டை எடுத்து அவர் வாயில போட்டுக்கிட்ட அந்த பாவனை, இது எல்லாமே அவரை பாக்குற யாரையுமே ரசிக்க வச்சிரும். அப்படித்தான் எங்களுக்கும். அவரோட இருந்த வரைக்கும் நாங்க ஒரு குதூகலமான மனநிலையிலேயே இருந்தோன்னு தான் சொல்லணும். ஆறுமுகசாமி ஐயாவை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லாம் புரிஞ்சுக்க முடியாத ஏதோ ஒரு பரவச நிலையில தான் இருக்காரு. எந்நேரமும் ஓயாம அவர் பேசிக்கிட்டே இருந்தாலும் அவர் எதிரில் இருக்கும்போது நாம அமைதியாகிடுறோம். இது கூட ஒரு வகை தியானம்னு தான் எனக்கு தோணுது. அவரோட பேசிட்டு இருக்கும்போது புரியாத பல விஷயங்கள் அவர் பேசின வீடியோவை திரும்ப திரும்ப போட்டு கேட்டப்பதான் மிகப்பெரிய விஷயங்களை அவர் என்கிட்ட சொல்லி இருக்காருன்னு புரிஞ்சுது. நான் ஐயா உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டதும் அவரு, நீங்க என்ன பத்தி தெரிஞ்சுக்காதீங்க, அபவுட் டு பி டர்ன், அபவுட் டு பி அனலைஸ்னு சொன்னது, நான் ஒரு பாலம், இங்க இருக்கிறத அங்கேயும் அங்க இருக்கிறத இங்கேயும் கொண்டு போய் போடுவேன்னு அவர் சொல்றது. உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமாங்கய்யா? என்னை பத்தி தெரிஞ்சுக்காதீங்க சார். இட் இஸ் அபவுட் டு பி டர்ன்ட், அபவுட் டு பி அனலைஸ்ட், அபவுட் டு பி குரியன்ட் அண்ட் யூட்ரஸ் கேன்சர். நீங்க யாருன்னு எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களாங்கய்யா. நான் அதான் சொல்லிட்டு இருக்கிறேன், நான் ஒரு பாலம், இவரை தூக்கி அங்கே போடு, அவரை தூக்கி இங்கே போடு. உங்களுக்கு எப்படிங்க எல்லா லாங்குவேஜும் தெரியுது? ஐயோ, ஒரு லாங்குவேஜ் போய் சொல்லுவேன் நல்லா, ஆனால் இங்கே இருக்கிறதா அங்கே போய் சொல்லுவேன். அது உங்களுக்கு வருங்காலங்கள்லாம் தெரியுமாங்க? ஐ கேன் ஃபோர்சி, ஐ கேன் ஃபோர்காஸ்ட். அது போல் சொன்னா எனக்கு அப்செக்ட் பண்ணுவேன். எதிர்காலத்தை பத்தி சொல்வீங்களான்னு நான் கேட்டதுக்கு அவரு, நான் எதிர்காலத்தை பத்தி சொல்றதில்ல, நான் ஒரு தீர்க்கதரிசி, ஆனா நான் தீர்க்கதரிசின்னா அதை நீங்க எதிர்ப்பீங்கன்னு சொன்னது
இப்படி அவர் பேசின வார்த்தைகளையே திரும்ப திரும்ப கேட்டு அதற்கான அர்த்தங்கள் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய தொடங்கியிருக்கு. அவர் மீதான பிரமிப்பும் இப்போ எனக்கு அதிகமாக தொடங்கியிருக்கு. ஆறுமுகசாமி ஐயா கிட்ட இருந்து விடைபெற்று அங்கிருந்து நாங்க கிளம்பிட்டோம். நாம இன்னைக்கு பார்த்த கும்பகோணம் ஆறுமுகசாமிகள் மாதிரியே வேறு சில ஊர்கள்லயும் வேறு சில நபர்கள் தான் அடுத்த அழுக்கு மூட்டை சாமின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அவங்க எல்லாத்தையும் விட மக்கள் கவனத்தை அதிகமா ஈர்த்தது ஆறுமுகசாமிகள் தான். வேறு ஒரு எபிசோட்ல அழுக்கு மூட்டை சாமி இறந்த பிறகு நடந்த சில அதிசயங்கள் பார்க்கலாம். மீண்டும் நாளை நம்பினால் நம்புங்கள் நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறுவது சஹா.